இங்கே தமிழக மீடியா எப்படி செலக்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 3 நாட்கள் வந்து டாஸ்மாகில் ரெய்டு நடந்தது இல்லையா, அதை பற்றி பெருசாக அவங்க யாரும் விவாதம் பண்ணவே இல்லை. அதை பற்றி வந்து பெரிய கவரேஜ் எல்லாம் அவங்க கொடுக்கவே இல்லை. அதை வந்து ஒரு சாதாரண சம்பவம் மாதிரி வந்து இவங்கெல்லாம் கடந்து போனாங்க. என்ன ரெய்டு, எதுக்காக ரெய்டு, டாஸ்மாகில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன ஊழல், எப்படி வந்து ஊழல் நடக்குது, எவ்வளவு வந்து பணம் இதில் வந்து ஜென்ரேட் ஆகுது, இதையெல்லாம் பற்றி வந்து பேச வேண்டிய நேரம் தானே இது. ஒரு டாஸ்மாக் நிறுவனத்தில், அரசு நிறுவனத்தில் மத்திய அரசுடைய அமலாக்கத்துறை வந்து ரெய்டு பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து எவ்வளவு முக்கியமான விஷயம். ஆனால் தமிழக மீடியா அதை பற்றிலாம் வாயே திறக்கலை, அப்படியே கடந்து போயிட்டாங்க. ஆனால் அதே சமயம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வருது. வழக்கு வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபஸ்ட்டு ஹியரிங்கில் பிரைம் ஆஃபீஸில் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க, இந்த அமலாக்கத்துறையுடைய வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்கிறாங்க. அது வந்து இடைக்கால தடை. உடனே அதை பிக்கப் பண்ணி அது தொடர்பான விவாதம். எதுக்காக அதை மட்டும் விவாதம் பண்ணணும்? ஏன்னா இங்கே வந்து அமலாக்கத்துறை தவறு செய்கிறது, அமலாக்கத்துறை குற்றம் செய்கிறது, அமலாக்கத்துறையை பாஜக வந்து ஏவி விட்டிருக்கிறது அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இங்கே இருக்க திமுக தான் உத்தமங்களாச்சே. டாஸ்மாகில் ஏதாவது ஊழல் நடந்திருக்கா? கிடையாது. அப்படி தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து நடிச்சிட்ருக்காங்க. அமலாக்கத்துறையை ஏவி விடுகிறது பாஜக அப்படின்னு விவாதம் நடத்தினவங்க அதே உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை இல்லை, தொடரலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே ஆஃப் ஆகிட்டு அதை அப்படியே போட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டாங்க.